பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்ச இண்டெக்ஸ்னு சொல்லணும்னா நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் சொல்லலாம். இருக்கிறதுல ரொம்ப பாப்புலரான ஆப்ஷன் இதுதான். இதுல தான் நிறைய பேர் இன்வெஸ்டும் பண்ணிட்டு வரோம். ஆனா இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு இண்டெக்ஸை விட நிறைய இண்டெக்ஸ் கன்சிஸ்டன்டாவே லாங் டர்ம் பீரியடுக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான இண்டெக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் ஒரு ஆக்சுவல் எக்ஸாம்பிள் எடுத்து, அதுவும் நிறைய பேருக்கு தெரியாத இண்டெக்ஸா எடுத்து, இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸும் ப்ராப்பரான டைவர்சிஃபிகேஷனும் கொண்ட இண்டெக்ஸான BSE Sector Leader Indexை எக்ஸாம்பிளா எடுத்து இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய இதர இண்டெக்ஸஸ் எல்லாம் எங்க பார்க்கணும், அதுல என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு இண்டெக்ஸ்னா என்னன்றதை கிளியரா புரிஞ்சுப்போம். இதுக்கு ஈக்விட்டி இண்டெக்ஸ் மட்டும் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துப்போம். அது ஒரு இண்டெக்ஸ்ன்றத ஒரு பாஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இல்ல குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பிங்க ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் தீம் பேஸ் பண்ணியோ, இல்ல மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணியோ, இல்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் பேஸ் பண்ணியோ, இல்ல செக்டார் பேஸ் பண்ணியோ எப்படி வேணாலும் பண்ணலாம். இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா இப்போ நிஃப்டி 50 எடுத்துவோம். நிஃப்டி 50னா பேசிக்கா என்ன, அதோட பேர்லயே 50 சொல்லிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் இதுக்குள்ள எப்பவுமே இருக்கும்ன்றது அந்த குரூப்பிங். எந்த இண்டெக்ஸ் எடுத்தீங்கனாலும் வருஷத்துக்கு 2 முறையோ 3 முறையோ 4 முறையோ ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணப்பட்ட டைம் பீரியட்ல அதை ரீபேலன்ஸும் பண்ணிட்டு வரும். அதாவது இந்த பாயிண்ட் இன் டைம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டா கூட எல்லா ஸ்டாக்ஸையும் எடுத்து எது டாப் 50 மார்க்கெட் கேப்ல இருக்கோ அதை இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. 6 மாசம் கழிச்சு இதை திருப்பி ரீகம்ப்யூட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று மார்க்கெட் கேப் குறைஞ்சிருக்கும், அதை எடுத்து வெளியில போட்டுட்டு இப்போ எது அங்கே எலிஜிபிளா இருக்கோ அதை உள்ள போட்டுருப்பாங்க. ஸோ இந்த ரீபேலன்ஸ்ல எப்பவுமே அந்த டாப் 50 கம்பெனிஸ் இருக்குன்றதை என்ஷூரும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கான இந்த கண்டிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுதான் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. இப்போ டாப் 50 கம்பெனி சொன்ன மாதிரி டாப் 100 கம்பெனி எடுத்தாங்கன்னா அது நிஃப்டி 100 சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 150 கம்பெனி எடுத்தாங்கன்னா இது நிஃப்டி மிட் கேப் 150 சொல்லுவாங்க. அதுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய 250 எடுத்தாங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 சொல்லுவாங்க. மொத்தமா இருக்க 500 எடுத்தா நிஃப்டி 500 சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன கண்டிஷன் வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நிஃப்டியில் இருக்க பேங்க் ஸ்டாக்ஸ் மட்டும் கொண்டு ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணன்னு சொன்னா அது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி காமனா தெரிஞ்ச இண்டெக்ஸை தாண்டி இன்னும் சில இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்கா இந்த BSE இந்தியா செக்டார் லீடர் இண்டெக்ஸ் எடுத்துப்போம். இந்த இண்டெக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இண்டெக்ஸ்னே சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான क्वेश्चनக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 10 செக்டார்ஸ் இல்ல 15 செக்டார்ஸ் லைனா நேம் பண்ணுங்கன்னு சொன்னா பெரும்பாலான மக்களால அதை நேம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோல ரொம்ப காமனா இருக்கக்கூடிய செக்டார்ஸ்னு பாத்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி FMCG ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. இதை தாண்டி போனா பார்மாசூட்டிகல்ஸோ இல்ல IT ஸ்டாக்ஸோ நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் கிட்ட இல்லாத நிறைய செக்டார்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஆயில் அண்ட் கேஸ் நிறைய பேர் இருக்கு. அதே மாதிரி பவர் அண்ட் எனர்ஜி இருக்கு. ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன், டெலிகாம், கெமிக்கல், ரியல் எஸ்டேட், கன்சூமர் டியூரபிள்ஸ், கேபிட்டல் குட்ஸ்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய செக்டார்ஸ்ல எக்ஸ்போஷரே இல்லாம இருக்கும். இப்போ நிஃப்டி 50 எடுத்துக்கோங்களேன். அதுக்குள்ள போனோம்னாலும் செக்டார் வைஸ் ஸ்பிளிட் அப் இருக்கும். இதை நிஃப்டி இண்டெக்ஸஸ் என்ற வெப்சைட்ல நம்மளால பார்க்க முடியும். இங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும் கிட்டத்தட்ட 36% அலோகேஷன் வச்சிருக்கு. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸும் ஐடியும் இன்னொரு 10% வச்சிருக்கு. அதாவது 3 செக்டார் கவுண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 55% அலோகேஷன் இந்த 3 செக்டாருக்கு மட்டுமே போயிருக்கும். இப்போ ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டாக்ல எவ்வளவு அலோகேஷன் போட்டிருக்காங்கன்னு தெரியும். HDFC பேங்க், ICICI, ரிலையன்ஸ் தான் டாப் 3 அலோகேஷன்ல இருக்கும். ஒன்னும் கிட்டத்தட்ட 10% அலோகேஷன் கொடுத்திருக்கு. அது இங்க கிளியரா பார்த்தோம்னா இது ஒரு கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோனே சொல்லலாம். அதாவது ஒரு பர்టిక్యులர் செக்டாருக்கு மட்டும் அதிக அலோகேஷன் கொடுத்து பர்టిక్యులர் ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் அதிக அலோகேஷன் எடுத்திருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நிஃப்டி 50 மார்க்கெட் கேப்பை பொறுத்து உருவாக்கப்படுற ஒரு இண்டெக்ஸ். அதாவது அந்த கம்பெனில மார்க்கெட் கேப் அதிகமாக இங்கேயும் அலோகேஷன் அதிகமாயிட்டே போகும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இங்க இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ல இருந்தும் டாப் 3 லீடர்ஸ் மட்டும் எடுத்து, உதாரணத்துக்கு FMCG ல லீடர்ஸ்னு சொல்லணும்னா ITC, இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லி, இது 3 தான் டாப் கம்பெனி. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஆட்டோமொபைல்ல மஹிந்திரா, மாருதி, டாடா மோட்டார்ஸ், இவங்க 3 பேர் தான் லீடர் கம்பெனி. இப்போ மஹிந்திரா எடுத்தீங்கன்னா உலக அளவிலேயே டிராக்டர் மேனுஃபேக்சர் பண்றதுல ரொம்ப பெரிய கம்பெனி இவங்க தான். அதே மாதிரி பேசஞ்சர் கார்ஸ்ல இந்தியாலே டாப் கம்பெனி மாருதி தான். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல டாடா மோட்டார்ஸ் நம்பர் 1. அதாவது ஒவ்வொரு செக்டார்லயும் டாப் 3 லீடர்ஸ் எல்லா செக்டார்ஸ்லயும் எடுத்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் மேக்ஸிமம் 5% மேல அலோகேஷன் கொடுக்காம இருக்க இண்டெக்ஸ் தான் BSE இந்தியா செக்டார் லீடர் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் இவங்களோட மெத்தடாலஜி. இப்போ சிம்பிளா ஒரு அனாலஜி சொல்லணும்னா இந்தியால இருக்க எல்லா IPL டீமையும் எடுத்து அதுல இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் மட்டும் எடுத்து தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கும்? இதுதான் எக்ஸாக்ட்டா இந்த லீடர் இண்டெக்ஸோட கான்செப்ட். இப்போ இந்த இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்றத புரிஞ்சுப்போம். இந்தியால இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸ், அதாவது BSE 500ல இருந்து தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக் செய்யப்படும். அதிலயுமே இந்தியால இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸையும் எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட 20-21 செக்டார் இருக்கு. ஒவ்வொரு செக்டார்ல இருந்தும் 3 டாப் கம்பெனிஸை செலக்ட் பண்ணுவோம். அதையும் வருஷத்துக்கு 4 முறை ரீபேலன்ஸ் பண்ணிட்டே வரும். அதாவது எந்த பாயிண்ட் இன் டைம்லயுமே செக்டார்ல இருக்கக்கூடிய 3 டாப் பிளேயர்ஸை மட்டுமே செலக்ட் பண்றதுக்கு இந்த ரீபேலன்சிங் நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த ஸ்டாக்குக்கும் 5% மேல அலோகேஷனும் கொடுக்க மாட்டாங்க. இதனால கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கையுமே எலிமினேட் பண்ணிடுவாங்க. இந்த பாயிண்ட் இன் டைம் இதுல மொத்தம் 60 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு. அதுலயும் எந்த ஒரு செக்டாரும் 15% மேலான அலோகேஷனை கொண்டில்ல. ப்ராப்பரான டைவர்சிஃபிகேஷனை இந்த இண்டெக்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னா இந்த ஃபண்டுக்குள்ள IT செக்டார்னு எடுத்தீங்கன்னா TCS, Infosys, Wipro, இது 3 தான் டாப் லீடர்ஸ். இவங்க 3 பேரும் இதுக்குள்ள இருப்பாங்க. அதே மாதிரி பேங்கிங் எடுத்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், பப்ளிக் செக்டார்லயே ரொம்ப பெரிய பேங்கான SBI, இது 3 மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பேஸ்ல இருக்கிறதுல லீடர்னு சொல்லணும்னா L&T சொல்லலாம். இவங்க தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி.
இன்ஃபேக்ட் அவங்களோட ஆர்டர் புக்ல மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை இவங்க தான் பில்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கடல் வழியா இருக்கக்கூடிய இந்த லாங்கஸ்ட் பிரிட்ஜும் இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோல வேணும்னா இந்த இண்டெக்ஸ் நல்ல சாய்ஸ்னே சொல்லலாம். இந்த இண்டெக்ஸோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதை BSE 500 கூட கம்பேர் பண்ணாலும் சரி, Nifty 50 கூட கம்பேர் பண்ணாலும் சரி, பெரும்பாலான கேஸ்ல அதுவும் லாங் டேர்ம்ல அந்த ரெண்டு இண்டெக்ஸை விடவும் கன்சிஸ்டன்டா பெட்டரான ரிட்டர்ன்ஸே கொடுத்திருக்கு. இப்போ நிஃப்டியோட 10 வருஷ ஆவரேஜ் CAGR எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 12 இருந்து 12 வரைக்கும் வந்திருக்கும். இதே இந்த இண்டெக்ஸுக்கு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இதை BSE 500 கூட கம்பேர் பண்ணாலும் இந்த இண்டெக்ஸ் டாமினன்ட் ரிட்டர்ன்ஸே கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஜெனரலா CAGR விட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான் பெட்டரான இண்டிகேட்டரா இருக்கும். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லா டைம் பீரியட்லயுமே BSE 500 விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதே ரிஸ்க் அட்ஜஸ்டடா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு பார்த்தாலும் இதுதான் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவான ரிஸ்க்கு அதிகமான ரிட்டர்ன்ஸை இந்த இண்டெக்ஸ் டெலிவர் பண்ணிருக்கு. அது முக்கியமான காரணம் இதுல எப்பவுமே லீடர்ஸ் மட்டும் தான் இருக்க போறதுனால. அதே மாதிரி இண்டெக்ஸ் லெவலுமே ஓவராலா நம்மளால வேல்யூவேஷனை பார்க்க முடியும். இதுக்கு இண்டெக்ஸ் PE செக் பண்ணலாம். இந்த இண்டெக்ஸ் PE செக் பண்ணாலும் BSE 500க்கு என்ன PE இருக்கோ கிட்டத்தட்ட அதே PE தான் இதுக்கும் இருக்கு. அதாவது நல்ல லீடிங் கம்பெனிஸ் நம்ம வாங்குறதுக்கு எந்த பிரீமியமும் கொடுக்காம கிட்டத்தட்ட பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் என்ன வேல்யூவேஷன்ல இருக்கோ அதே வேல்யூவேஷன்ல நம்மளால இதை வாங்க முடியும். சோ பேசிக்கா ஒரு இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ண போறோம்னா 7 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. முதல்ல அதோட மெத்தடாலஜி என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்ன ஸ்டாக் அதுல ஹோல்ட் பண்ண போறாங்க, என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண போறாங்கன்னு தெரியணும். ரெண்டாவது அதுல ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். செக்டார் லெவல்லையும் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும், ஸ்டாக் லெவல்லையும் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்தது எப்பப்போ ரீபேலன்சிங் நடக்கும் தெரியும். வருஷத்துக்கு 2 முறையா 3 முறையா இல்ல எது அந்த ரீபேலன்சிங்கை ட்ரிகர் பண்ணுன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸா லாங் டர்ம் பாராமீட்டர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது 5 வருஷ ரிட்டர்ன், 10 வருஷ ரிட்டர்ன், 15 வருஷ ரிட்டர்ன் கன்சிஸ்டன்ட்டா நல்லா இருக்கான்றதை செக் பண்ணணும். அதே மாதிரி வெறுமனே CAGR மட்டும் பார்க்காம ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். அடுத்து அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ரிஸ்க் ரிட்டர்ன் ரேஷியோவும் பார்த்தோம்னா அது எவ்வளவு வாலடைல் இருக்கு, மார்க்கெட்ல அது எவ்வளவு கீழே விழுன்றது நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி டிராடவுன்ஸ் குறைவா இருக்குன்றதையும் செக் பண்ணிக்கணும். அடுத்தது அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸான PEயும் PBயும் பிராட் மார்க்கெட் கூட பார்க்கும்போது ப்ராப்பரா இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையுமே எங்க பார்க்கலாம்ன்றதை ஒண்ணா பார்ப்போம். இப்போ நிஃப்டில இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸஸையும் பார்க்கணும்னா niftyindices.com வெப்சைட்ல பார்க்க முடியும். இங்க பிராட் மார்க்கெட்டா, செக்டரலா, இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா, திமாட்டிக்கான்னு சொல்லிட்டு நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கும். இங்க எல்லா இண்டெக்ஸையும் ஒரே இடத்துல உங்களால பார்க்க முடியும். NSEக்கு எப்படி தனி இண்டெக்ஸஸ் இருக்கோ அதே மாதிரி BSEக்கும் தனி இண்டெக்ஸஸ் இருக்கு. இதுக்கு BSEindia.com போயிட்டு இண்டைசஸ் பேஜ் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய இண்டைசஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதோட டீடைல்ஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸா ஓப்பன் பண்ணி அதோட ஃபேக்ட் ஷீட்டையும் மெத்தடாலஜியும் உங்களால பார்க்க முடியும். அந்த ஃபேக்ட் ஷீட் மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் செய்யப்படும், இல்ல குவார்ட்டர்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணும். அதோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் புரிஞ்சுக்கணும்னா TRI டேட்டாவை பாருங்க. அதாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிவிடெண்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே ரீஇன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வருமோ அதுதான் இந்த TRI. அந்த டேட்டாவையும் கிளியரா அதிலேயே பார்த்துக்கும். இந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணா அட் தி எண்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்டா தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த AMCயோட வெப்சைட்லயே நம்மளால பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு BSE இந்தியா செக்டர் லீடர் சொன்னோம்ல, இதுக்கு HDFCயோட வெப்சைட்ல இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால பார்க்க முடியும். இந்த HDFCயோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ல என்ட்ரி லோட், எக்ஸிட் லோடுன்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. மினிமம் 100 ரூபான்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தே நம்மளால ஆரம்பிக்க முடியும். இது இண்டெக்ஸ் ஃபண்டுன்றனால பாசிவ்லி மேனேஜ் தான். ஃபண்ட் மேனேஜரை பத்தி பெருசா கவலை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த பர்టిక్యులர் இண்டெக்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றதை கிளியரா புரிஞ்சுப்போம். உங்களுக்கு ப்ராப்பரான டைவர்சிஃபிகேஷன் வேணும், எல்லா செக்டார்ல இருந்தும் எக்ஸ்போஷர் வேணும், அதுலயும் லீடர்ஸ் மட்டும் வேணும்னு யோசிச்சீங்கன்னா இந்த இண்டெக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இது ஒரு ஈக்விட்டி ஃபண்டுன்றனால குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு மேல ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால செக்டார் கான்சென்ட்ரேஷன் அவாய்ட் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இது இண்டெக்ஸ்ன்றனால கம்ப்ளீட்டா பாசிவ் இன்வெஸ்டிங் தான், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மாதிரி கிடையாது. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட சார்ஜஸும் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ ஃபேமஸா இருக்கக்கூடிய இண்டெக்ஸஸ் தான் பெஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபிக்கும் உங்க கோல்ஸுக்கும் எது செட் ஆகும்ன்றதை நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி சூஸ் பண்ணணும், எங்க பார்க்கணும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.